ஹலோ ஹாய் வியூவர்ஸ். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இந்த போர் நிறுத்துறதுக்காக 2 பேர் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்கன்ற நியூஸை பார்க்குறோம். அது யார் பார்த்தோன்னா யூஎஸும் ரஷ்யாவும். ஸோ போர் நடக்கிறது என்னென்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும். பட் இந்த அமைதி ஒப்பந்தத்தில் பேசுகிறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேசுகிறாங்க. எங்கே பேசுகிறாங்க? இது ரஷ்யாவிலேயோ இல்லை அமெரிக்காவிலேயோ நடக்கலை. ஸோ 2 பேரும் பொதுவாக சவுதியில் போய் தான் இந்த பேச்சுவார்த்தையை நடத்துகிறாங்கிறத பார்க்குறோம். ஸோ இதுக்கு உக்ரைன் ஆரம்பத்துலேருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ எங்களை கேட்காமலே நீங்கள் டீல் போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவரால் இதை ஃபஸ்ட் நம்ம பார்க்கும்போதே ஆரம்பத்துலேருந்து ரஷ்யா தண்டிச்சு விடணும், யார் கூடயும் அவங்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய தடைகள், பொருளாதார தடைகள், சேங்ஷன் போட்டு வந்த அமெரிக்காவே இன்றைக்கி டைரெக்டாக ரஷ்யா கூட பேசுகிறாங்கன்றதை பார்க்குறோம். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஆரம்பத்துலேருந்து ஃபுல் சப்போர்ட், இன்ஃபேக்ட் பார்த்தோன்னா மிலிட்ரிலாம் கூட நாங்கள் சென்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த ஐரோப்பியன் யூனியனை இந்த பேச்சுவார்த்தையில் கூப்பிடக்கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அஃபெக்ட் ஆகிற அந்த உக்ரைன் கூட இந்த பேச்சுவார்த்தையில் இல்லை அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு அமெரிக்கா சொன்ன பதில் என்ன அப்படின்னா, உக்ரைன் இவ்வளோ நாளாக அவங்க டைம் இருந்துச்சுல, இத்தனை வருஷமாக அவங்ககிட்ட பேசிட்டு தான் இருந்தாங்க, அவங்களால எதுவுமே பண்ண முடியல. ஸோ இப்போ அவங்க சேர்க்கறதுல ஒன்றுமே ஒரு அர்த்தம் இல்லை, இவ்வளோ நாள் டைம் இருந்தபோது அவங்க எதுவுமே பண்ணல, அந்த சண்டையெல்லாம் நிறுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ரஷ்யாவுமே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தோன்னா, அதாவது ஐரோப்பியன் யூனியனில் மற்ற நாடுகள், இந்த ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், மற்ற நாடுகளில் ஜெர்மனி, இவங்கெல்லாம் இந்த சண்டையை நிறுத்தணும்னு யாருமே நினைக்கல. ஸோ சண்டையை நிறுத்தணும்னு நினைக்காதவங்கள இந்த பேச்சுவார்த்தையில், அமைதி பேச்சுவார்த்தையில் இந்த டேபிளில் உட்கார வைக்கிறது அர்த்தம் இல்லாதது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ இவங்க 2 பேருமே இந்த மற்றவங்க இல்லாமல் இந்த டீலை முடிக்கணும் அப்படின்றது தான் குறியாக இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, இதில் ஃப்ரான்ஸை நாங்கள் ஃபோர்ஸையே சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மற்ற நாடுகள் பார்த்தோன்னா, இப்போதைக்கு நாங்கள் ஃபோர்ஸ் எல்லாம் அங்கே சென்ட் பண்ண மாட்டோம் உக்ரைனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அமெரிக்கா இதில் திரும்ப சொல்கிறது என்னென்னா, ஸோ சென்ட் பண்ணுறதா இருந்தால் அவங்க வேணால் சென்ட் பண்ணிக்கிட்டோம், பட் ஆனால் நாங்களாம் எங்களுடைய படைகள்லாம் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூகே ஒரு விஷயம் முக்கியமாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அமைதி படை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று உருவாக்கி, ஸோ நாங்கள் உக்ரைனில் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் ஒரு பிரச்சனையே வருது. ரஷ்யா சொல்கிறது என்னென்னா, நீங்கள் மற்ற நாடுகளுடைய ஃப்ளாகில் இங்கே யாரும் அமைதி படையெல்லாம் வரவே கூடாது, நாங்கள் நேட்டோ நாடுகளை நம்பவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முன்னாடி ஜோ பைடன் இருக்கிறப்ப எதிரும் புதிருமாக இருந்த அமெரிக்காவும் ரஷ்யாவும் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்குறோம். இந்த பீஸ் டீலில் யாருக்கு லாபம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா, அமெரிக்காவுக்கு அண்ட் சவுதிக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரி, ஏன்னா அவங்க வெப்பனுக்கு அதிக அமௌண்ட் அனுப்ப தேவையில்லை, சவுதிக்கு பெரிய அளவு பேர் கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ யாருக்கு பெரிய நஷ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, உக்ரைனுக்கும் ஐரோப்பியன் யூனியனுக்கும் தான். ஏன்னா அவங்களுக்கு ட்ரஸ்ட்டே இங்கே டேமேஜ் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ரஷ்யாவை பொறுத்த அளவுக்கு அவங்க அந்த டீலில் எந்த அளவுக்கு அவங்க கெயின் ஆகிறாங்களோ அது எல்லாமே அவங்களுக்கு கெயின். ஏன்னா எவ்வளோ இடம் அவங்க அதிகமாக பிடிச்சிருப்பாங்க உக்ரைனில். ஸோ அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு கெயின். பட் ஏற்கனவே இந்த தடைகள்னால இல்லை இந்த சோல்ஜர்ஸ் உயிரிழப்புனால அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏற்கனவே இருந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம வைக்கணும். இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ்லையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.